பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய தாலியை அறுத்த ஒரு அயோக்கியன் இந்தியாவில் தாலி அறுப்பு பத்தி பேசக்கூடாது. எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு தெரியுமா இது? தேர்தல் ஆணையம் இதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதை இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்து. பிரதமரை திருடன் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. பிரதமரை திருடன் என்று சொல்லக்கூடாது. ஒரு திருடன் பிரதமராக இருக்கிறான் என்றுதான் சொல்ல முடியும். நீங்க அதிகமான பிள்ளை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொன்னால் மோடி அந்த குடும்பத்தில் 6வது நபர், அத்வானி அந்த கூட்டத்தில் 8வது நபர். பாஜகவினுடைய தலைவர்கள் எல்லோருமே 10க்கு 8க்கு இடையில் பிறந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அந்த குடும்பத்தில். இந்துக்களுடைய தாலியை அறுத்து இஸ்லாமியர்களின் கையில் கொடுத்து விடுவார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா? நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன் அந்த ஆள்கிட்ட, கொஞ்சமாவது படிச்சிருக்கியா? தமிழ்நாட்டில் தாலி அறுத்தா சந்தைன்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? கன்னியாகுமரி மாவட்டத்துல தாலி அறுத்தா சந்தை. யார் தாலியை யார் அறுத்தா அப்படிங்கிற வரலாறை மோடி படித்து பார்க்க வேண்டும். அண்ணாமலை அதை சொல்லிக் கொடுக்க வேண்டாம். இந்த அரவேக்காடுக்கு அது தெரியாது. விவசாயிகள் 700 பேர் போராடினால, 700 பேரை சுட்டு கொன்னையில 700 பேர் செத்தாங்கல்ல, அவர்களுடைய தாலியை அறுத்தது யாரு? மோடியா இல்ல வேற இஸ்லாமியர் அறுத்தானா? யார் அறுத்தது? சரி, நான் அவ்வளவுலாம் விட்டுருங்க. யசோதா பெண் தாலியை அறுத்தது யார்? தேர்தல் கமிஷன் செம்மறியாட்டுக்கு மயிறு முடுங்குறியா? என்ன நீ ஆய்வு பண்ற? சில நீதிபதிகள் அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஊழலை பார்த்தாலே எங்களுக்கு தூக்கம் போய்விட்டது, எனவே சூமோட்டோவாக நாங்கள் வழக்கு எடுக்கிறோம் என்று பேசுகிறீர்களே. ஒரு சமூகத்தில் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பகிரங்கமாக ஒரு தேர்தல் ஆதாயத்திற்காக ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவன் மோத விடுகிறான் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் தூங்கி கொண்டிருக்கிறார்களா? சூமோட்டா வழக்கு எடுக்க மாட்டீங்களா? காப்பாற்ற மாட்டீங்களா? நாளைக்கு 50-100 பேர் வெட்டிக்கிட்டு செத்தாதான் நீங்க வழக்கு பதிவீங்களா? சார்ந்த ஒரு விஷயம். நீங்க 1 கிலோ கறியை தின்னுட்டு மம்பட்டியை பிடிச்சான்னு சொன்னா உடம்புல இருக்கக்கூடிய கறி கரைஞ்சிடும். 1 கிலோ கறியை வச்சுக்கிட்டு ஓம் நமாகான்னு சொன்னா அடுத்த வார்த்தை சொல்லும் போது மாரட போது செத்துருவான். உணவு என்பது உழைப்பு சார்ந்தது. மன்மோகன் சிங் முஸ்லிமுக்கு அள்ளி கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு, செய்யல. அவர் போயிட்டாரு, ஆட்சியை விட்டு வெளியேறிட்டாரு. 2014 நீர் வந்துட்டு இந்துக்களுக்கு அள்ளி கொடுத்தது என்ன? நீ இந்துக்களுக்கும் கொடுக்க மாட்ட, முஸ்லிமுக்கும் கொடுக்க மாட்ட, யாருக்கும் கொடுக்க மாட்ட, மக்களையே கவனிக்க மாட்ட. ஒண்ணு ஆகாயத்துல இருக்கிற, இல்லாட்டி கடலுக்கு கீழே போய் உட்காந்துக்கிற. தரையில உன்னால வாழவே முடியாது. தரையில மக்கள் வசிக்கிறார்கள், அவர்களை பத்தி உனக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஆனா நீ தேர்தல் நேரத்துல இப்படி நின்று பேசுவியா? விஞ்ஞான ரீதியான எதுலையுமே நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டம் இவிஎம் மிஷின் மேல மட்டும் எப்படி நம்பிக்கை வைக்கிறதுங்கிறது தான் இவிஎம் மிஷின் மேல நமக்கு வர்ற சந்தேகமே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் சூர்யா ஜேவியர் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் தோழர். வணக்கம். பிரதமர் மோடி ஒரு 2 பொது தேர்தலில் பார்த்திருக்கோம், 2014, 2019. இந்த 2 பொது தேர்தல்களையும் கூட சில வெறுப்பு பேச்சுகளை மோடி பேசியிருக்கிறார். ஆனா இப்போது பேசியிருக்கக்கூடிய அந்த வெறுப்பு பேச்சு அப்படின்றது வெளிப்படையாக இஸ்லாமிய சமூகத்தை குறிப்பிட்டு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவினுடைய சொத்துக்களை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எதன் அடிப்படையில பேசுறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக இப்ப நாடாளுமன்ற தேர்தல் 10 ஆண்டு காலங்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார். 2014, 2019 2 முறை, இப்போது 24 தேர்தல். 10 ஆண்டு காலங்கள் தனது ஆட்சியில் தான் செய்த சாதனைகள் எதையும் மக்களிடம் சொல்வதற்கு தகுதியற்ற, அதை சொல்வதற்கு எதுவும் அற்ற ஒரு நபர். அவரால் இதை தவிர்த்து வேற எதையும் பேச முடியாது. பொதுவாக கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, மொட்டை மண்டையா இருக்கக்கூடியவன் இருக்கிற மயிரை வச்சுதான் ஆடுவான், சாமி ஆடுவான் அப்படின்னு கிராமத்தில் ஒரு வழக்கு உண்டு. இந்த ஆளு அதே போலதான். இந்த வெறுப்பு பேச்சை பேசுவதன் மூலமாகத்தான். ஆனால் முதல் நாள் ஒரு வெறுப்பு பேச்சை பேசுகிறார், மறுநாள் பல்ட்டி அடித்து பேசுவது. இந்த மாதிரி இவர்கள் எல்லாமே ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே இனம் எப்படி என்று பேசுவார்கள். ஆனால் இவர்களுக்கு இரட்டை நாக்குகள் உண்டு, மாறி மாறி பேசக்கூடிய நபர்கள். ஆனால் பொதுவாக இப்போது அவர் இஸ்லாமியர்களுக்கு அள்ளி கொடுத்து விடுவார்கள், அப்படி செய்து விடுவார்கள், இப்படி செய்து விடுவார்கள் என்பது எல்லாமே ஆதாரத்தின் அடிப்படையில் பார்த்தால், தரவுகளின் அடிப்படையில் பார்த்தால் இந்திய விடுதலைக்கு பின்னால் இன்றைக்கு வரைக்கும் அது சாத்தியமே இல்லாமல் தான் இருந்திருக்கிறது. 1947க்கு பின்னாடி 2011 வரைக்குமான இந்த சென்சஸ் கணக்குகளை எடுத்து பார்த்தால் நீங்கள் அதிகமாக யார் பிள்ளை பெற்றிருக்கிறார், யார் அது குறைவாக பெற்றிருக்கிறார், திருமணம் யார் அதிகமாக செய்திருக்கிறார்கள், யார் குறைவாக செய்திருக்கிறார்கள் என்ற தரவுகள் அனைத்தும் இருந்தால் இவர் பேசக்கூடியது அனைத்துமே பொய் என்றே இருக்கும்.
நீங்க 4 பேரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கிற காரணத்தினாலேயே எல்லா முஸ்லிம்களும் 4 திருமணம் செய்து கொண்டவர்கள் அல்ல. ஒரு திருமணம் தான் செய்ய வேண்டும் என்பதற்காக எல்லோரும் ஒன்றோடு இருந்தவர்களும் அல்ல. இங்கே இதுதான் யதார்த்தமான நிலைமை. நீங்க அதிகமான பிள்ளை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொன்னால் மோடி அந்த குடும்பத்தில் 6வது நபர், அத்வானி அந்த கூட்டத்தில் 8வது நபர். பாஜகவினுடைய தலைவர்கள் எல்லோருமே 10க்கு 8க்கு இடையில் பிறந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அந்த குடும்பத்தில், அவங்களுடைய பெற்றோர்களுக்கு. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா எங்க ஊரே நான் சொல்லுவேன், எங்க ஊருக்கு பக்கத்திலேயே என் கூட படிச்ச ஒரு பையன், அவன் அந்த குடும்பத்துல 18வது ஆளு. அந்த ஊரே கூடி என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இனிமே பிள்ளையே பிறக்க கூடாதுன்னு ஊர் பஞ்சாயத்து கூடி நிப்பாட்டி வச்சாங்க. அவன் பேர் செல்லப்பாண்டி. அந்த வீட்டுல 18 பேர். அந்த வீட்டுல சோறு போடுறதுக்கு தட்டு இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த வீட்டுல சோத்து திண்ணைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த சோத்து திண்ணையை கழுவி விடுவாங்க, சோத்தை திட்டுவாங்க, குழம்ப திட்டுவாங்க, எல்லாரும் குழப்பி அடிச்சு தின்னுட்டு 18 பேர் எதிர்த்து போயிடுவாங்க. இதுதான் அந்த வீட்டுல நடந்துச்சு. நான் கண்ணால பார்த்ததே இருக்கு. ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதனுடைய அளவுகோல் என்ன அப்படின்னு சொன்னா, அது அவர்களுடைய மதம் சார்ந்ததல்ல, பொருளாதாரம் சார்ந்தது. பொருளாதாரம் ஒரு வீட்டுல எது வலுவாக இருக்கிறத பிள்ளை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிப்பார்கள். பொருளாதாரம் இல்லைன்னா என்ன செய்வாங்க? ஆனா இந்த கல்வி அறிவு இல்லாமல் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை ஆதிவாசி மக்களிடம் நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் என்னன்னா, அது எல்லாமே என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய நுகர்வு யுகத்திற்குள் சம்பந்தப்படாத ஜனங்களாக இருப்பார்கள். இயற்கையோடு இருப்பாங்க அந்த ஆதிவாசி மக்கள். அங்க இருக்கக்கூடிய கிழங்கு உணவு வகைகளை தின்று கொண்டு அதை அலைந்து கொண்டிருக்கும். ஆதிவாசி மக்கள் தங்கள் இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய தன்மையில இதெல்லாம் பார்க்கலாம். ஆனா பொதுவாக தரவுகளின் அடிப்படையில் பார்த்தால் இவர் பேசக்கூடியது முழுவதும் தவறானது. இன்னொரு நான் பதிவு செய்கிறேன். 47 விடுதலைக்கு பின்னால் இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்திய நாடாளுமன்றத்தில் நீங்க இஸ்லாமியர்களுடைய ரெப்ரசன்டேஷன் எவ்வளவு, எம்பிக்கள் எவ்வளவு பேர் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க 77 பேர் இருக்கணும். 543 பேருக்கு இஸ்லாமியர்களுடைய 14% நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா 77 எம்பிக்கள் இருக்கணும். இந்திய விடுதலைக்கு பின்னால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு முறை கூட 77 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் இருந்ததே கிடையாது. குறிப்பாக இப்ப பாஜக கடந்த 2019 பாத்தீங்கன்னா 3, 4, 5 தான் இருந்தாங்க, அவ்வளவுதான் இருந்தாங்க. ஆனா இவர்கள் பேசுவது எல்லாமே என்னன்னா, அவர்கள் அதிக திருமணம் செய்வார்கள், அவர்கள் பிள்ளை பெற்றுக் கொள்வார்கள், அவர்கள் வந்தேரிகள், அவர்களுக்கு சலுகைகளை அள்ளி தருகிறார்கள். ஒன்றையும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ராஜேந்திர சச்சார் என்ற நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு குழு அமைத்து இந்தியாவில் இஸ்லாமியர்கள் என்ற அவர்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து ஒரு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு நீதிபதி ராஜேந்திர சச்சார் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவில் வசிக்கக்கூடிய பட்டியல் பிரிவினரை விட மிகவும் வாழ்க்கை தரத்தில் மோசமாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு மருத்துவ வசதி செய்ய வேண்டும், அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், அவர்கள் மத நம்பிக்கை பாதுகாக்கப்பட வேண்டும். இதெல்லாம் அதுக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அதை காங்கிரஸ் காலத்துல அந்த ரிப்போர்ட் வந்தது. அதுக்கு பின்னாடி ஆட்சி மாறிவிட்டது. இவர்கள் அந்த அறிக்கையை தூக்கி தூர போட்டு விட்டார்கள். இன்றைக்கும் நெஞ்சில் நேர்மை இருக்கக்கூடிய ஒரு இந்திய குடிமகனாக இருக்கக்கூடியவன், நீங்க வெப்சைட்ல போய் நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவருடைய அறிக்கையை தயவு செய்து எடுத்து படித்து பாருங்கள். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலைமை என்பது வேறு. ஏன்னா இது இயல்பாகவே எல்லா மக்களும் வளர்த்து கொண்ட இங்க இருக்கக்கூடிய ஏற்பாடு என்பதே வேறு. ஆனா வடக்க நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அங்க இந்து மக்களும் அப்பாவிகளாக இருப்பார்கள், இஸ்லாமியர்களும் அப்பாவிகளாக இருப்பார்கள். அப்பாவிகளுக்கு இடையில் மோத விட்டு ஒரு குளிர்காயக்கூடிய ஒரு நிலைமையை தான் மோடி இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. அப்ப மதத்தின் அடிப்படையில் இப்ப நீங்க உணவு பிரச்சனையை நீங்க எடுங்க. உணவு எடுத்து அந்த உணவு திங்கக்கூடாது, இந்த உணவு திங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல. உணவு என்றைக்கு மதம் சார்ந்ததாகவே இருந்ததில்ல, வரலாறு அதுதான். சைவம் என்பது கூட அது மதம் சார்ந்தது கிடையாது. நீங்க சைவம் அப்படிங்கிறது சிவம் அப்படிங்கிறதுல இருந்துதான் சைவம். நீங்க சைவத்தினுடைய கோட்பாடு எங்கேயாவது புலால் மறுப்பு இருக்கிறதா? புத்தமும் சமணமும் தான் புலால் மறுப்பை ஒரு மதத்தின் கோட்பாடாக முன்வைத்தது. சைவமும் இல்லை. நீங்க சிவனே பிள்ளைக்கறி தின்றவர் தான். நீங்க ஏராளமான ராமாயண கதைகள், மகாபாரத கதைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதில் உள்ள எல்லாமே, ரிக்வேதத்தை எடுத்தீங்கன்னா குதிரையை எப்படி அவிய வச்சு தின்னம்னு கதையா எழுதி வச்சிருப்பானுங்க. அப்ப நீங்க புலால் மறுப்பு, உணவு என்பது உழைப்பு சார்ந்த ஒரு விஷயம். நீங்க 1 கிலோ கறியை தின்னுட்டு மம்பட்டியை பிடிச்சான்னு சொன்னா உடம்புல இருக்கக்கூடிய கறி கரைஞ்சிடும். 1 கிலோ கறியை வச்சுக்கிட்டு ஓம் நமாகான்னு சொன்னா அடுத்த வார்த்தை சொல்லும் போது மாரட போது செத்துருவான். உணவு என்பது உழைப்பு சார்ந்தது.
அதே போலதான் பிள்ளை பெறுவது என்பது மதம் சார்ந்ததல்ல, பொருளாதாரம் சார்ந்தது. இது எல்லா மதத்திற்கும் பொருத்தமானதுதான். அப்ப ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய இந்த உணர்வுகளை, மத நம்பிக்கைகளை நீங்க வெறியாக மாற்றுவது அப்படிங்கிறதை ஒரு கட்சி செய்கிறது. ஆனால் ஒரு பிரதமர் அப்படிங்கறத செய்யலாமா? ஒரு பிரதமருக்கான பொறுப்பு என்ன இருக்கு? இப்ப நீங்க பிரதமர் ஒரு திருடன் அப்படின்னு சொல்லிட்டா பிரதமரை திருடன் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. பிரதமரை திருடன் என்று சொல்லக்கூடாது. ஒரு திருடன் பிரதமராக இருக்கிறான் என்றுதான் சொல்ல முடியும். அப்படித்தான் மோடி என்ற ஒரு திருடன் பிரதமராக இருக்கிறார். அவர் இப்படி மத வெறுப்பைத்தான் பேசுவார். அவர் இப்படித்தான் மக்களை பிளவுபடுத்துவார். நீங்க இந்திய சமூகத்தில் ஒவ்வொரு மதமும், நீங்க இப்ப கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கோங்க. நீங்க 1947 இப்ப இருக்கக்கூடியதை கேளுங்க. இப்ப இவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் சொல்லுவாங்கல்ல. நீங்க 1947க்கு 2020 இன்னைக்கு இருக்கிற 24க்கு கிறிஸ்தவ மக்கள் தொகை இந்தியாவில் எவ்வளவு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்திய விடுதலை அடைகிற பொழுது 2.67. இப்போது எவ்வளவு தெரியுமா? 2.47 குறைந்திருக்கு. எங்க நீங்க அரசு கொடுத்திருக்கிற தகவலின் அடிப்படையிலே நான் சொல்றேன். இது எங்கே வளர்ந்து இருக்கிறது, எங்கே கூடியிருக்கிறது? ரயில்வே ஸ்டேஷனிலும் பஸ் ஸ்டாண்டிலும் வேணா இயேசுநாதர் வந்து கொண்டிருப்பார். மதம் மாற்றுகிறார்கள் சொல்றது எல்லாமே ஒரு பொய். அதுவுமே நீங்க RSS ஏற்பாடாகவே இருக்கும். ஏன் அது கிறிஸ்தவ மதம் இந்தியாவில் வளரவில்லை அப்படின்னு சொன்னா அது ஜாதியாக இருக்கிறது. ஜாதி கூட்டுக்குள்ள கொண்டாந்து என்ன செஞ்சிட்டாங்க? அடைச்சிட்டாங்க. இப்ப நீங்க இன்னொரு கேள்வியை மோடி சொல்கிறார். இந்துக்களுடைய தாலியை அறுத்து இஸ்லாமியர்களின் கையில் கொடுத்து விடுவார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா? நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன் அந்த ஆள்கிட்ட, கொஞ்சமாவது படிச்சிருக்கியா? தமிழ்நாட்டுல தாலி அறுத்தான் சந்தைன்னு ஒரு ஊர் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? கன்னியாகுமரி மாவட்டத்துல தாலி அறுத்தான் சந்தை. யார் தாலியை யார் அறுத்தா அப்படிங்கிற வரலாறை மோடி படித்து பார்க்க வேண்டும். அண்ணாமலை அதை சொல்லிக் கொடுக்க வேண்டாம். இந்த அரவேக்காடுக்கு அது தெரியாது. தாலி அறுத்தான் சந்தைன்னு கன்னியாகுமரியில இன்னைக்கும் ஒரு ஊர் இருக்கு. 20,000 புக்கு படிச்சவருக்கு தெரியும். 20,000 புத்தகம் படிச்சிருப்பாரு. அது மட்டும் படிச்சிருக்க மாட்டாரு. தாலி அறுத்தான் சந்தை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல பார்ப்பனர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய யாரும் நீங்க அந்த நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் தாலி கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க தாலி இல்லாம அலைஞ்சாங்க எல்லாம் கிடையவே கிடையாது. நாடார் சமூகம் உள்ளிட்ட 17 சமூகங்கள், 17 ஜாதியை சேர்ந்தவர்கள், சாம்பவர்கள் உள்பட, நீங்க நாடார்கள் உள்பட, அங்க இருக்கக்கூடிய முக்குவர்கள் உள்பட பல ஜாதியை சேர்ந்த 17 சமூகத்தை சேர்ந்தவர்கள் தாலி கட்டும் உரிமையை பார்ப்பனியம் மறுத்து வைத்திருந்தது. அதற்கு எதிராக அவர்கள் தாலி கட்டி ஊர்வலம் வருகிறார்கள். ஊர்வலம் வருகிற பொழுது அந்த இடத்துல அவர்கள் 2 மரக்கால் தாலி அறுக்கப்பட்டது. இன்றைக்கு ஆவணங்கள் இருக்கிறது. 2 மரக்கால் தாலி அறுக்கப்பட்டது. அவ்வளவு தாலி அறுத்தாங்க. அதனாலதான் இன்றைக்கு அந்த ஊருக்கு பேர் தாலி அறுத்தான் சந்தைன்னு பேரு. தாலியை யார் அறுத்தா? இங்க இஸ்லாமியர்கள் அறுத்தானா? அப்ப தாலி அறுத்தான் சந்தைன்னு இந்த ஊர்ல ஒரு பேரே எப்படி வந்துச்சு? இந்த வரலாற்றுக்கு மோடி பதில் சொல்வாரா? உன் RSS பதில் சொல்லுமா? மோகன் பகவத் பதில் சொல்வாரா? இல்ல உன்னை நக்கி பிழைக்கக்கூடிய பார்ப்பனன் எவனாவது பதில் சொல்வானா? பார்ப்பனியம் பதில் சொல்லுமா? தாலி அறுத்தான் சந்தைங்கிறதுக்கு யார் தாலி அறுத்தா? பாப்பான் நாடார் தாலி அறுத்தான். முஸ்லிம் என்னைக்கு தாலி அறுத்தான்? நீ உன்னால சொல்ல முடியுமா? வரலாற்றில் அப்படி ஏதேனும் ஒன்று பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதா? விவசாயிகள் 700 பேர் போராடினான்ல, 700 பேரை சுட்டு கொன்னையில 700 பேர் செத்தாங்கல்ல, அவர்களுடைய தாலியை அறுத்தது யாரு? மோடியா இல்ல வேற இஸ்லாமியர் அறுத்தானா? யார் அறுத்தது? சரி, நான் அவ்வளவுலாம் விட்டுருங்க. யசோதா பெண் தாலியை அறுத்தது யார்? நீ திருமணம் செய்து விட்டுட்டு ஒன்னாவதுக்கு பேர் தாலி அறுத்தது தானே. அந்த அம்மாவை தாலி அறுத்தது யாராவது முஸ்லிம்கள் தாலி அறுத்தானா? உனக்கு நீ பதில் சொல்லமா? நீ என்ன கேவலமான பேச்சை பேசுகிறாய்? இந்தியாவுல இந்த நபர், நான் இப்போதும் சொல்கிறேன், முசாஃபர் நகர் கலவரத்திற்கு காரணமான அமித்ஷா உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த போது தேர்தல் ஆணையம் தடை விதித்தது. உச்ச நீதிமன்றத்தில் போய் பகிரங்க மன்னிப்பு கேட்டதற்கு பின்னால் தான் என்ன செஞ்சாங்க? அவங்க கேட்டாரு, அமித்ஷா கேட்டார், மோடியின் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். இனிமேல் மோடி இந்தியாவில் பிரச்சாரம் செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும். தேர்தல் கமிஷன் செம்மறியாட்டுக்கு மயிறு புடுங்குறியா? என்ன நீ ஆய்வு பண்ற? இப்ப நீ ஒருத்தன் ஒரு ஆளு பேசிட்டான்னு சொல்லி இப்ப வழக்கு நீ பதிவு பண்ணல. என்னத்துக்கு நீ ஆய்வு பண்ற? நீ என்னத்தை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்க? டிவி பாக்குறது இல்லையா? ஏன் இங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் யாருக்குமே தெரியாதா? சில நீதிபதிகள் அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஊழலை பார்த்தாலே எங்களுக்கு தூக்கம் போய்விட்டது, எனவே சூமோட்டோவாக நாங்கள் வழக்கு எடுக்கிறோம் என்று பேசுகிறீர்களே. ஒரு சமூகத்தில் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பகிரங்கமாக ஒரு தேர்தல் ஆதாயத்திற்காக ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவன் மோத விடுகிறான் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் தூங்கி கொண்டிருக்கிறார்களா? சூமோட்டா வழக்கு எடுக்க மாட்டீங்களா? காப்பாற்ற மாட்டீங்களா? நாளைக்கு 50-100 பேர் வெட்டிக்கிட்டு செத்தாதான் நீங்க வழக்கு பதிவீங்களா?
இதுதான் இங்க நடக்குது. அப்ப நீங்க ஒன்னொன்னையும் புரியணும். 47 இந்திய பாகிஸ்தான் விடுதல் பிரிவினை நடக்கிற பொழுது அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் இங்கே வந்தார்கள், இங்க இருந்த முஸ்லிம்கள் எல்லாம் அங்கே போனார்கள். ஆனா அப்பையும் கேம்ப்ல என்ன இருந்து சிஸ்டம் இருந்தது தெரியுமா? அந்த இதுல யாருக்கு சொத்து இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் முகாம்களில் வைக்கப்பட வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அன்றைக்கு சொத்து கிடையாது. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக பியாரிலால் என்பவர் வந்தார். எங்களுக்கு இந்துஸ்தானும் வேண்டாம், பாகிஸ்தானும் வேண்டாம், அசுத்தஸ்தானை உருவாக்கி அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சார். பியாரிலால் அப்படின்னு சொல்லி அவர் தான் அகில இந்திய இந்த பட்டியல் பிரிவு மக்களுடைய தலைவராக அன்றைக்கு இருந்தார். அசுத்தஸ்தான் என்ற நாட்டை இந்தியாவிற்குள் உருவாக்குங்கள், உங்க நாடு எங்களுக்கு வேண்டாம், எங்க நாடு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. நான் இன்றைக்கும் சொல்கிறேன், நான் எந்த ஒரு மதத்தை சார்ந்தும் பேசவில்லை. பாகிஸ்தான் போட்ட முதல் சட்டம் என்ன தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய பட்டியல் பிரிவை சேர்ந்தவர்கள் யாரும் அந்த நாட்டிற்கு செல்லக்கூடாதுன்னு தடை போட்டாங்க. ஏன்னா யார் கழிவுகளை அள்ளுவது? அதேதாங்க இங்கே நடந்துச்சு. அப்ப அதை தான் அந்த பட்டியல் மக்கள் சொன்னாங்க, எங்கிட்ட சொத்து கிடையாது, எங்கிட்ட நிலம் கிடையாது. ஏன்னா இங்க நிலத்தை விட்டுட்டு போறவனுக்கு அங்கே இடையாக நிலம் வழங்கப்பட்டது. அங்கே நிலத்தை விட்டுட்டு வந்த ஒரு இஸ்லாமிய இந்துவுக்கு இங்கே நிலம் வழங்கப்பட்டது, பகிர்ந்து கொடுத்தாங்க. ஆனா இவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறதுக்கு இடமே இல்லை. அப்ப அந்த கேள்வியினுடைய குரல் அம்பேத்கரும் அதை என்ன செஞ்சாரு? எதிரொலித்தார். அதுக்கு பின்னாடிதான் அவர்கள் முகாம்களில் தங்க வைக்கிறதுக்கு கூட இங்க ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அந்த கருத்துக்கு அடிப்படை எது? பார்ப்பனியம் தானே. அன்னைக்கு RSS தலைவர்கள் யாராவது பேசினாங்களா? அப்ப இன்றைக்கும் இவ்வளவு கொடூரமான ஒரு சூழலில் 10 ஆண்டு காலங்கள் ஆட்சி நடத்திவிட்டு பல பேர் தாலியை அறுத்து விட்டு, கோவிந்த் பன்சாரை தாலியை அறுத்தது யார்? கௌரி லங்கேஷ் தாலியை அறுத்தது யார்? யார் இது தாலி? ரோஹித் விமலான்னு ஒரு பையன் செத்து போனானே IIT-ல, அவன் தாலியை அறுத்தது யார்? தாலிய 10 ஆண்டு காலங்கள் நீங்கள் விவசாயிகளாக இருக்கட்டும், தொழிலாளிகளாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், மத்தியதர பிரிவினராக இருக்கட்டும், எல்லா செக்ஷனையும் பாதிக்கப்பட வைத்து நீங்க விவசாயிகளுடைய தற்கொலைக்கு காரணமாக இருந்த மோடி இந்தியாவில் பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய தாலியை அறுத்த ஒரு அயோக்கியன். இந்தியாவில் தாலி அறுப்பு பத்தி பேசக்கூடாது. எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு தெரியுமா இது? தேர்தல் ஆணையம் இதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதை இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்து. இந்தியாவை எதை நோக்கி நீங்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த நாட்டில் வாழ முடியுமா முடியாதா என்ற கேள்வியை அவன் எழுப்பிக் கொண்டிருக்கிறான். கேள்வி எழுப்பதற்கு இந்த நபர் யார்? பாஜகவில் இருந்து கட்சியில தலைவராக இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? அப்ப இவர்கள் என்ன முடிவுக்கு வருகிறார்கள் என்றால், 10 ஆண்டு காலங்கள் ஆட்சி தோல்வியை சந்தித்திருக்கிறது. மத கலவரத்தை விதைப்பதன் மூலமாக, இஸ்லாமியர்களை வெறுப்பு பேச்சு பேசுவதன் மூலமாக அவர்களை கொந்தளிக்க விட்டு ரோட்டில் இறக்க வேண்டும். அதன் மூலமாக இந்துக்களுடைய ஓட்டுகளை அறுவடை செய்ய வேண்டும். வேற சொல்லுவதற்கு உனக்கு ஏதாவது இருக்கிறதா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நான் 3 வருஷத்துல என்ன செஞ்சேன்? நான் புதுமை பெண் திட்டம், நான் கலைஞர் திட்டம், அது பெண்களுக்கு 1000 வழங்கக்கூடிய திட்டம், நான் பேருந்துல பயணிக்கக்கூடிய திட்டம், நாம் முதல்வன் திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம்னு அடுக்கிறாரே உட்கார்ந்து. ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா? சிலிண்டர் விலையை ஏற்றி எத்தனை பேருடைய தாலியை அறுத்தீர்கள்? அதே போல நீங்க பாத்தீங்கன்னா பண மதிப்பிழப்பு, எத்தனை பேர் வங்கி வாசல்களில் நின்று அவர்கள் தாலி அருந்து போனது என்பதை மோடி அறிவாரா? 50 நாள்ல நான் இதை மாத்தல, இந்த பிரச்சனை இல்லைன்னா என்னை தீ வச்சு கொளுத்துக்குன்னு சொன்னது யாரு? மோடி தானே சொன்னாரு. நான் தவறு செய்திருந்தால் என்னை தீய வச்சு கொளுத்துக்குன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வெளிநாட்டுக்கு ஓடிட்ட. இந்த 10 ஆண்டு காலங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 137 கோடி பேரில் எத்தனை பேர் எத்தனை வெளிநாட்டுக்கு போனா? நீங்க தானே போனீங்க. நாடாளுமன்றத்தில் கூட இருக்கையில் உட்காரும் போது சீட் பெல்ட்டை தேடக்கூடிய நபர், சீட் பெல்ட் நீ நாடாளுமன்ற இருக்கையில உட்காந்துக்கிட்டு எந்த விமானத்துல போடணும் தெரியாம சீட் பெல்ட்டை தேடுன ஆளு நீ தான். வெளிநாடு கூட சுத்திட்டு வெளிநாட்டு சதி இங்க ஒண்ணு வருதுன்னா அப்புறம் நீ என்ன? நீ யாரு? நீ தானே வெளிநாட்டுக்கு போன. எத்தனை முறை? 148 வெளிநாட்டு பயணங்கள், 97 நாடுகளுக்கு போன நபர். அப்ப வெளிநாட்டுல இருந்து எந்த சதி இங்க வருது? நீ போய் சதி பண்ணிட்டு வந்தியா இந்தியாவை கெடுக்கிறதுக்கு? அப்ப இங்க வெளிநாட்டுக்காரர்கள் சதி செய்து என்னை கவிழ்ப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு பேசுவது எவ்வளவு எள்ளி நகையாடுவது. அப்ப தான் செய்த தவறுகளில் இருந்து, தான் செய்த அரசியல் தவறுகளில் இருந்து, தான் செய்த சமூக தவறுகளில் இருந்து, தான் செய்த பொருளாதார தவறுகளில் இருந்து இந்த மக்களை திசை மாற்ற வேண்டும். மக்கள் கிரவுண்ட்ல என்ன செஞ்சுட்டான்? கொந்தளிச்சிட்டான். அப்ப தென் மாநிலம் மாத்திரம் அல்ல, வட மாநிலமும் என்ன செஞ்சிருச்சு? கொந்தளிச்சிருச்சு. இது பல மாநிலங்கள்ல வெளிப்படுது. அப்ப இந்த மாநிலத்துல வெளிப்படுகிற பொழுது அதை கலவரத்தின் மூலமாக என்ன செய்வது? ஏன்னா கலவரம் நடந்தாதான் இவர்களுக்கு ஓட்டு விழுகுங்கிறது அவர்களுடைய இது. கன்னியாகுமரியில மண்டைக்காடு கலவரத்தை நடத்தியதுல இருந்துதான் அங்க மதமா நிக்காங்க.
கோயம்புத்தூரில் ஒரு கலவரத்தை நடத்தியதற்கு பின்னாடிதான் அவர்களுக்கு வாக்கு விழுவதாக அவர்கள் கருதுகிறார்கள். அப்ப எங்கெல்லாம் கலவரம் நடக்கிறதோ அங்கெல்லாம் பாஜகவிற்கு வாக்கு விழுகிறது என்ற மதிப்பீட்டின் அடிப்படையில் இப்போது முஸ்லிம்களை வெறுப்பேற்றுவதன் மூலமாக அவர்கள் திரண்டு ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு எதிரான்னு சொன்னா நம்ம இந்த பக்கம் இருக்கிற ஓட்டை பூரா அறுவடை பண்ணிடலாம், அதை ஒட்டி ஒரு கலவரம், அதை ஒட்டி ஒரு உயிர் சேதங்கள், இப்படி உயிர்களை கொள்ளை செய்ய வேண்டும் என்பதற்காக பேசக்கூடிய ஒரு பேச்சு இருக்கிறது என்று சொன்னால் மோடி மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். அந்த நபர் பிரச்சாரம் செய்வதை தடுக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் உடனடியாக இதில் தலையிட வேண்டும். தேர்தல் ஆணையம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதைத்தான் நாம் சொல்ல வேண்டியது. எதன் அடிப்படையில மோடி இதை பேசினார்னா 2006 மன்மோகன் சிங் வளர்ச்சி கவுன்சில்ல பேசுறாரு. அந்த பேச்சை குறிப்பிட்டு பாருங்கள், காங்கிரஸ் கட்சி நாட்டினுடைய வளங்கள் இஸ்லாமியர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு 18 வருஷத்துக்கு முன்னாடி மன்மோகன் சிங் பேசியதை சுட்டிக்காட்டி பேசுறார். உண்மையிலே மன்மோகன் சிங் எதற்காக அப்படி பேசினார்? எந்த சூழலில் அப்படி பேசினார்? உண்மையிலே மோடி சொல்றதுதான் அவர் பேசினாரா? ராஜேந்தர் சிங் சச்சாருடைய அந்த ராஜேந்தர் சச்சார் நீதிபதியினுடைய அறிக்கையை வைத்து நடத்தப்பட்ட ஒரு ஒன்றிய கவுன்சில் கூட்டத்தில் தான் அந்த அறிக்கை வந்திருக்கிறது. அந்த அறிக்கையில் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் என்னென்ன வகையில் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அன்றைக்கு பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக இன்றைக்கு தான் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா வாழ்வதற்கே இங்கே தகுதியானதா என்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்னைக்கு அந்த பாதிப்பு தான் இருந்துச்சு. இன்னைக்கு பாஜக அதை கூட்டி இருக்கிறது. அந்த பாதிப்புகளை உணர்ந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அதை ஒட்டி ஒரு ஒன்றிய கவுன்சில் கூட்டம் என்பது நடக்கிறது. அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, பட்டியல் பிரிவினர், ஆதிவாசிகள், பெண்கள், சிறுபான்மையினர் இவ்வளவுத்தையும் கோட் பண்றாரு. இவ்வளவு பேர் ஒரு சமூகத்தினுடைய உற்பத்தி, அந்த சமூகத்தில் வரக்கூடிய ஒரு சொத்து, ஒரு பங்களிப்பு, அது யாருக்கு முதலில் போய் சேர வேண்டுமானால் பெண்களுக்கு போய் சேர வேண்டும். யாருக்கு போய் சேர வேண்டுமானால் பட்டியல் பிரிவினருக்கும் ஆதிவாசிகளுக்கும் போய் சேர வேண்டும். ஏன்னா அவங்க சிறுபான்மையினருக்கு போய் சேர வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தான் சமூகத்தில் எதுவாக இருக்கிறார்கள், மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறார்கள். அவரை முன்னேற்றி விடுவதுதான் நாம் செய்யக்கூடியதாக, நாம் இந்த நாட்டிற்கு செய்யக்கூடிய பங்களிப்பாக இருக்க முடியும் என்பதுதான் மன்மோகன் சிங் பேசிய பேச்சினுடைய சாரம். அதுல இந்த ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா, பட்டியலை விட்டுட்டாரு, ஆதிவாசியை விட்டுட்டாரு, பெண்களை விட்டுட்டாரு, கிறிஸ்தவரையும் விட்டுட்டாரு, ஓபிசியை விட்டுட்டாரு. கரெக்டா என்ன செஞ்சிட்டாரு, முஸ்லிம் மத்திரம் அவர் இப்படி பேசி உங்க இதை புறத்தை தூக்கி அவர்கிட்ட கொடுக்க சொல்லி மன்மோகன் சிங் பேசிட்டு போயிட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், நீ 10 வருஷமா பார்லிமெண்ட்ல என்ன பேசிக்கிட்டு இருந்த? காங்கிரஸ்னு ஒரு கட்சியே கிடையாது. நேரு தானே பேசிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ்னு ஒரு கட்சியே கிடையாது. இந்தியாவில் அது அழிஞ்சே போச்சு. இன்னைக்கு என்ன முக்கி பேசிக்கிட்டு இருக்கீங்க? மன்மோகன் சிங் அதை சொன்னாரு, இதை சொன்னாரு. நான் என்ன கேட்கிறேன், 2014 மன்மோகன் சிங் அப்படி சொல்லி இருக்கலாம். நான் என்ன இன்னொரு கேள்வி கேட்கிறேன் தெரியுமா, 2014 இருந்து 24 வரை 10 வருஷம் இருந்திருக்கீங்கல்ல, இந்துக்களுக்கு நீர் அள்ளி கொடுத்தது என்ன? மன்மோகன் சிங் முஸ்லிமுக்கு அள்ளி கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு, செய்யல. அவர் போயிட்டாரு, ஆட்சியை விட்டு வெளியேறிட்டாரு. 2014 நீர் வந்துட்டு இந்துக்களுக்கு அள்ளி கொடுத்தது என்ன? ஓபிசிக்கு அள்ளி கொடுத்தது என்ன? மருத்துவ மேல் படிப்பு. அதுல இருக்கக்கூடிய ஓபிசி இடஒதுக்கீட்டை கூட நான் தர முடியாதுன்னு மறுத்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் வழக்கு நடத்தி தானே இப்ப 50% இடஒதுக்கீடு வந்துச்சு. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 27% இடஒதுக்கீடு அமல்படுத்துறதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சு. இந்துக்கள்ல தான் இவங்க எல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாரும். அப்ப இந்துக்களுக்கு பாஜக செய்தது என்ன அப்படின்னா, நீங்க பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில செத்து போனது முஸ்லீம் மட்டும்தானே? பண மதிப்பிழப்பு நடவடிக்கை என்ன? கருப்பு பணத்தை நான் எடுத்து கொண்டாந்து நான் என்ன செஞ்சிருவேன், எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன் அப்படின்னு நீ சொன்னீர்ல. கருப்பு பணத்தை எடுக்க வேண்டாம், ஸ்டேட் பேங்க்ல இருக்கக்கூடிய பணம் எவ்வளவுன்னு கணக்கு சொல்றதுக்கே உன்னால முடியலையே. எஸ்பிஐ வங்கி கணக்கு நான் சொல்ல மாட்டேன், அது நாங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தாலும் நாங்க அதை முறைப்படுத்திடுவோம் அப்படின்னு நீ பேசக்கூடிய நிலைமையில தானே இருக்க. அப்ப அதானிக்கும் அம்பானி என்பவர்கள் 2 பேர் தான் இந்துவா? இங்க இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 100 கோடி மக்கள் இந்துக்கள் இல்லையா? இந்துக்களுக்கு எல்லா இயற்கைத்தனத்தையும் பண்ணிட்டு முஸ்லிம்களுக்கு அவங்க கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னா, நீ இந்துக்களுக்கும் கொடுக்க மாட்ட, முஸ்லிமுக்கும் கொடுக்க மாட்ட, யாருக்கும் கொடுக்க மாட்ட, மக்களையே கவனிக்க மாட்ட. ஒண்ணு ஆகாயத்துல இருக்கிற, இல்லாட்டி கடலுக்கு கீழே போய் உட்காந்துக்கிற. தரையில உன்னால வாழவே முடியாது. தரையில மக்கள் வசிக்கிறார்கள், அவர்களை பத்தி உனக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஆனா நீ தேர்தல் நேரத்துல இப்படி நின்று பேசுவியா? அப்ப இந்த கேள்வியை கேட்பான்ல, நீங்க வாக்களிக்கக்கூடியவர்கள், நீங்க 24 கோடி தானே முஸ்லிம், 138 கோடியில மீதி 100 கோடி பேர் யாரு? இந்துக்கள் தானே. அந்த இந்துக்கள்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 80% பேர் உனக்கு எதிராக தானே நின்று வாக்களிக்கிறாங்க. 20% தான் சார் பாஜகவுடைய ஓட்டு இந்தியாவில், 20% தான். மீதி இருக்கக்கூடிய 80% மக்கள் பாஜகவிற்கு எதிராகத்தான் இன்றைக்கும் என்ன செய்யறாங்க, வாக்களிக்கிறார். நான் ஒன்னையும் கேட்கிறேன்,
500 ஆண்டு காலங்கள் இருந்த ஒரு மசூதியை நீங்க இடிச்சு யார் கையில கொடுத்த? முஸ்லிம் கையிலயா கொடுத்த? முஸ்லிம்க்கு கொடுத்துருவான்னா நீங்க இருந்த முஸ்லிம்க்கு இருந்த ஒரு மசூதியாவே இடிச்சு நீங்க தானப்பா வச்சுக்கிட்டீங்க. அது மூலமா எவ்வளவு ஒரு பதட்டம். சரி, அதை ஒட்டி நான் என்ன கேட்கிறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த குறிப்பிட்ட 10 ஆண்டு காலங்கள்ல எவ்வளவு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை, ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய பேச்சுகளையும் அச்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முறைகளையும் பாஜக இவ்வளவு செய்து கொண்டிருந்தாலும் கூட அந்த மக்கள் இன்றைக்கும் இந்த தேசம் ஒரு மதச்சார்பின்மையை கடைபிடிக்கக்கூடிய, மதச்சார்பற்ற தன்மையை கடைபிடிக்கக்கூடிய, அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமையை நமக்கு காப்பாற்றி கொடுக்கும் என்ற போராட்டத்தை தானே இன்றைக்கு நடத்துகிறார்கள். சிஏஏ நீ கொண்டு வந்தில சட்டம், இலங்கையிலிருந்து வந்தவெல்லாம் யார், இந்து தானே, ஏன் அவனுக்கு நீ வாரி கொடுத்திருக்க வேண்டியதானே? அப்ப இந்த நபர் பேசக்கூடியது எல்லாமே முழுக்க முழுக்க அது இந்துக்களுக்கானதும் அல்ல, இஸ்லாமியர்களுக்கானதும் அல்ல, மனிதர்களுக்கானதே அல்ல. இவர்கள் மிருகங்களுக்காக அலையக்கூடியவர்கள், மிருக பசி உள்ளவர்கள். இந்த நபர்கள் இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் கங்கணம் கட்டி கொண்டு களத்தில் இறங்கி நிற்கிறார்கள். இவர் ராமரை காண்பிச்சு என்ன செய்யறாரு, ஏமாற்றுவதற்கு இவர் முயற்சிக்கிறார். நீங்க ராமர் அப்படிங்கிறது கூட இவர்களுக்கான ராமர் வேற, மக்கள் வழிபடக்கூடிய ராமர் வேற. மக்கள் வழிபடக்கூடிய ராமருக்கும் இவர்கள் அரசியலுக்காக முகம் கொடுக்கக்கூடிய ராமருக்கும் வேறுபாடுகள் ஏராளமாக இருக்கிறது. மக்கள் ராமானு கும்பிட்டுட்டான், பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். ஆனா இந்த நபர்கள் ராமரை வைத்துக் கொண்டு, ராமரை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் எதையும் சொல்லவில்லை. ஓ அறிக்கை என்னப்பா சொல்லுது? காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை நீ பேசிக்கிட்டே இருக்கல, அதுதான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சுட்டான். பாஜக தேர்தல் அறிக்கை என்ன சொன்னது? 2014 2 கோடி பேருக்கு வேலை தருவேன் சொன்னியா இல்லையா? டாலருக்கு இணைய அந்த இது என்ன, டாலருக்கு இணையாக இந்திய ரூபாயின் மதிப்பை நான் உயர்த்தி காட்டுவேன் சொன்னையா இல்லையா? தொடர்ந்து வீழ்ந்து கீழே போயிடுச்சு. நீங்க டாலர் மதிப்பு விழுந்துருச்சு, டீசல் விலை கூடிருச்சு, பெட்ரோல் விலை கூடிருச்சு, சமையல் எரிவாயு விலை கூடிருச்சு, எல்லாமே கூடிருச்சு. பாஜக தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்க? அப்ப இவர் இப்ப என்ன, நான் கேரண்டி, அதாவது என்னன்னா இவர் என்னத்துக்கு கேரண்டி அப்படின்னு சொன்னா, சொல்ற எதையும் செய்ய மாட்டார், சொல்லாத எல்லாத்தையும் மக்களுக்கு தேவையில்லாதையெல்லாம் செய்வார், அதற்கு அவர் கேரண்டி. எப்ப அதை முதலில் மக்கள் புரிந்து கொள்ள. இவர் எதுக்கு கேரண்டினா, இவர் தான் தாலியை அறுப்பதற்கு கேரண்டி. இளைஞர்களுடைய இங்க ஆதிவாசிகளில் இருந்து அத்தனை பகுதி மக்களுடைய வாழ்க்கையவும் நிர்மூலமாக்குவதற்கு இவர் கேரண்டி. அப்படித்தான் இவரை கேரண்டியா எடுத்துக்கிறார். அதுதான் இவர் நிரூபித்திருக்கிறார். 10 வருஷம் நீ ஒரு ஆட்சியில இருந்துட்டு இப்படி நீ பேசுறிய, உனக்கு அறிவே இல்லை, ஜனங்கள் கேட்பானா இல்லையா? ஏன் கொஞ்சமாவது உனக்கு தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது பேசினாரா? தமிழ்நாட்டில் வந்து அப்படி பேசல இல்ல. ஏன்னா இங்க தெற்க வந்து அப்படி பேசணும்னு சொன்னா வேற மாதிரி ஆகி போயிடும். அதனால அவர் என்ன, இங்க இருக்கிற அறிவு உள்ளவன், அதனால வந்து இங்க இப்படி கும்பிடு போட்டுட்டு வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு இப்படி ஒரு கும்பிட போட்டுட்டு அங்கே ஓடி போய் நின்றுக்கிட்டு, அங்கே போன உடனே மன்னர் வேஷம் போட்டு அப்படி நின்றுக்கிட்டு என்னை பார்த்தீர்களா, நான் அப்படி அவனா அதாச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஜனங்கள் இருக்கான்ல, அந்த ஜனங்களை நீங்க கூட்டத்துக்கு வந்தவன் வந்து இந்து மக்கள் எல்லாம் கிடையாது, பாஜக காரன். பாஜக கூட்டத்தை இந்துலே சேர்க்க கூடாது. இந்து மக்கள் தனியாக வசிக்கிறார்கள், மதங்களை நம்புவர்கள் தனியாக வசிக்கிறார்களே ஒழிய இவர்கள் காவியை கூட கிடையாது. இது காளி கூட்டம். இந்த காளி கூட்டம் உட்கார்ந்து கைதட்டும், அவ்வளவுதான். ஏன்னா இதற்கு கொள்கை இருக்காது, கோட்பாடு இருக்காது. இலை வீட்டுல போய் சிரிக்கும், கல்யாண வீட்டுல போய் அழு. இதுதான் இந்த கூட்டம் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்க. அந்த கூட்டத்தினுடைய தலைவனாக மோடி இருக்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். தேர்தல் இந்த களம் அதற்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். தேர்தல் அறிவிக்கப்பட்டது தொடங்கிய தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த முறை குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. இவிஎம் சரியாக வேலை செய்தா, விவிபிஏடி உடைய முழு வாக்குகளும் எண்ணப்படணும், இந்த மாதிரியான கோரிக்கைகள் உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கு. பாஜக எதை வேண்டும் என்றாலும் செய்யும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு பயத்துல தான் இருக்கிறாங்க. அதை உறுதி செய்யக்கூடிய வகையில குஜராத் மாநிலத்தினுடைய சூரத் மக்களவை தொகுதி அந்த பாஜக வேட்பாளர் எதிரில் போட்டியிடக்கூடிய எல்லா வேட்பாளர்களும், காங்கிரசினுடைய 2 வேட்பாளர்களுடைய அந்த வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. பிஎஸ்பி வேட்புமனுவை திரும்ப பெற்றிருக்கு. இண்டிபெண்டன்ஸ் எல்லாருமே வேட்புமனுக்களை திரும்ப பெற்றாங்க. பாஜக வேட்பாளர் அன்னபோஸ்டா இன்னைக்கு வின் பண்ணியிருக்கிறாரு. இது உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத தமிழ்நாட்டில் எடப்பாடியை அடிமையா வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சியை நடத்துனாங்க இல்ல. இதுதான் இவர்கள் செஞ்சது. இப்ப இன்னைக்கு சூரத்துல நீங்க இந்த வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு விஷயத்தை, இந்த இவிஎம் மிஷின் சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, எனக்கு பெரியார் தான் கண்ணுக்கு முன்னாடி வர்றாரு. நீங்க பெரியார் ஒரு விஷயத்த சொல்வாரு, நம்ம எது சரின்னு சொல்றோமோ, அவன் எதை சரியில்லைன்னு சொல்றான்னா அது சரி, அவன் எதை சரின்னு சொல்றான்னா அது தப்பு அப்படின்னு ஒரு அளவுகோல் சொல்வார்ல. கொரோனா வருது சார், விஞ்ஞான ரீதியாக அதை எதிர்கொள்ள தயாராக இல்லாமல்
கரண்டியை வச்சு தட்டு, தட்டை வச்சு கொட்டு அப்படின்னு இவர் கத்திட்டு நடந்தார். அதே போல விளக்கேத்து, விளக்கு பிடிங்க அப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தார். விஞ்ஞானம் சார்ந்த இந்த அது என்னது சாணியை உருண்டையாக்கி ஒரு மடக்கு மூத்திரத்தை, மாட்டு மூத்திரத்தை வச்சு அதை அப்படியே வாயில போட்டு குடிச்சிருங்கன்னு ஒரு மந்திரி பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன சந்தேகம்னா, விஞ்ஞான ரீதியான எதுலையுமே நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டம் இவிஎம் மிஷின் மேல மட்டும் எப்படி நம்பிக்கை வைக்கிறதுங்கிறது தான் இவிஎம் மிஷின் மேல நமக்கு வர்ற சந்தேகமே. நீங்க உனக்கு எதுலையுமே விஞ்ஞான நம்பிக்கை கிடையாது. எத்தனையோ கோடி வருஷத்துக்கு முன்னாடி பாம்பு ஒண்ணு இருந்திருக்கும், வாசுகி பாம்பு. அதுக்கு என்னடா வாசுகி பாம்பு, அது என்ன வாசுகி பாம்புன்னு தெரியல. மகாபாரத காலத்திலே பென்டிரைவ் இருந்துச்சுன்னு ஒருத்தன் சொன்னான். திரிபுராவில் முதலமைச்சரா இருந்தான். மகாபாரத காலத்துல பென்டிரைவ் இருந்தது, அது இருந்தது, இது இருந்தது என்றெல்லாம் பேசக்கூடிய புஷ்பக விமானம் இருந்தது. இது எல்லாம் பேசி கோமாளி கூத்து நடத்திட்டு இருந்தாங்க. விஞ்ஞானம் என்பது வேறு, ஆனா நம்பிக்கை என்பது ஒரு நம்பிக்கை இருந்துட்டு போலாம் சார். அந்த காலத்துல இப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். அது அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு கேள்வி கேட்டிருப்பான், இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு விளக்கம் சொல்ல தெரியல விஞ்ஞான ரீதியா. உடனே இந்த பதில சொல்லிட்டு போயிட்டானுங்க இடத்த காலி பண்ணி. அவனெல்லாம் மகான்கள் என்றும் முனிவர்கள் என்றும் ரிஷிகள் என்றும் அழைக்கப்பட்டவர்கள். சரி, இருந்துட்டு போட்டோம். ஆனா இன்னைக்கு உன்னால விளக்கம் சொல்ல முடியும் என்னன்னு. ஆனா இப்படி விளக்கம் சொல்லக்கூடிய காலத்திலே நீ இந்த பேச்சு பேசிட்டு இருந்தீங்கன்னா நீ எது மேல நம்பிக்கை வைக்கிறப்ப இவிஎம் பேடு மேல நம்பிக்கை. அது விஞ்ஞான சயின்ஸ். சயின்ஸ்ல தவறுகள் இருக்கும், அந்த தவறுகள் செய்ய முடியும், அதை மாற்ற முடியும், எல்லா வேணாலும் செய்ய முடியும்ல. அதான் யாரு விஞ்ஞானம் என்பது, விஞ்ஞானம் என்பதால் மத்திரம் அதை ஏற்க முடியாது. யாருக்கான விஞ்ஞானமாக அது இருக்கிறது என்பதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ இவர்களுக்கான விஞ்ஞானமாக அது இருக்கிற காரணத்தினால இதை பிடிச்சி கையில வச்சுக்கிட்டாங்க. இப்ப இவி பேடு மிஷின் இதெல்லாம் உலகத்திலே அனைவரும் 2 நாட்டுல மட்டும்தான் இதை வச்சு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. தேர்தலில் பதிவாகிற வாக்குச்சீட்டு முறைக்கு போய் அப்படின்னா எண்றதுக்கு எவ்வளவு நாளாகும் அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓட்டுச்சீட்டை எண்ணிய நீங்க பார்த்தது இல்லையா? அங்க ஒரு கேள்வி, எவ்வளவு நாளாகும்? இவன் உடனே 12 நாளாகும். இப்ப தேர்தல் ஏப்ரல் 19 முடிஞ்சு ஜூன் 4 வரைக்கும் 46 நாள் எண்ணத்துக்கு உட்காந்துக்கிட்டு இருக்குது. அப்ப 12 நாள் எண்ணிட்டு போ. 12 நாள் கூட ஆகாது சார் என்றதுக்கு ஒரு அசம்பிளிக்கு 2.5 லட்சம் ஓட்டு, அசம்பிளிக்கு 2.5 லட்சம் ஓட்டு, 14 ரவுண்டு டேபிள். அதிகபட்சமா போனா ராத்திரி 8 மணிக்குள்ள எண்ணி சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஒரு நாள் ஆகும். ஒரு நாள் நீங்க 16 மணி நேரம் ஆகும். 12 நாள் ஆகாது. இந்தியாவில் நம்ம இதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குச்சீட்டு முறையில போடலையா? வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்தினால் பாஜக இந்திய மண்ணிலிருந்து அகற்றப்படும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.